அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பீஸா செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே பல வாட்டி செஞ்சுட்டோம். இது நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்தனால உங்களுக்கும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த சூடு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம ஒரு கலக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ரெடி. அடுத்தது 1 கிலோ மாவு இன்றைக்கி செய்ய போகிறோம். 3/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட்டு தண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிடணும். திருப்பி தேவையான அளவு எவ்வளோ தண்ணி தேவை பார்த்துட்டு சாஃப்டாக நம்ம நல்லா பிணையணும். ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பீஸா பேஸ் நம்மளுக்கு ஹார்டாக போயிடும். சாஃப்டாக பிணைஞ்சி இதை 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்லா பொங்கி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை ஒரு மாவு லேசாக நம்ம தெளிச்சிட்டு மாவை நம்ம திருப்பி ஒரு தடவை பிணைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஓகே, அவ்வளோதான், நம்மளுக்கு பீஸா டஃப் ரெடி ஆயிரும். இதே சப்பாத்தி கட்டையில் நம்ம லேசாக பீஸா பேஸில் தேய்ச்சிட்டு ஃபோர்க் வச்சுட்டு 2 சைடும் ஓட்ட மாதிரி லைட்டாக குத்தி வச்சுக்கணும். அப்போ தான் சாஸ் இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது அந்த பேஸ்க்கு தடவுறதுக்கு பார்த்திங்கனாக்கா மைனஸு, டொமேட்டோ சாஸு, ஆரிகானோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லேசாக தோசைக்கல்லை போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸில் தடவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம், கேப்சிகம், டொமேட்டோ, அடுத்தது ஆரிகானோ மேலே தூவிட்டு சிக்கன், பன்னீர், கார்ன், மஷ்ரூம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எது வேணால் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது மேலே சீஸ் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி கொஞ்சமாக நிறையவா போட்டு நம்ம நல்லா திருவிட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இது பேஸ் ரெடி ஆயிரும். இது தோசைக்கல்லில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஒரு அலுமினிய தட்டி போட்டுட்டு இதை மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக நம்மளுக்கு பீஸா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.